18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உனக்காகவே ஆசிர்வதிச்சு இந்த கருப்பசாமி அதிர்ஷ்ட கற்களை உன்னை நோக்கி எதற்காக அனுப்பி வச்சிருக்கேன் தெரியுமா? என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்கலை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நான் என்ன நினச்சாலும் அது ஏருக்கு மாறாக முன்னுக்கு பின் முரணாகவே நடக்குதுன்னு வருத்தத்தோடும் கவலையோடும் நீ வாழ்ந்ததை பார்க்க முடியாமல் பொறுக்க முடியாமல் தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி எல்லாமே உனக்கு சாதகமா நீ நினைச்சது போல நடக்கும்படி செய்வதற்காக இந்த கற்களை, அதிர்ஷ்ட கற்களை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்க போறதையும் உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் உருவாக போறதையும் நீ பார்க்க போற. இந்த அதிர்ஷ்டக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தி உடையது. நிச்சயமாக இதை தொட்டதின் பலனாக நீ வேணும்னு கேட்ட உன் விருப்பங்கள் எல்லாம் அழகாய் நிறைவேறும். இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாதவங்களுக்கு சின்ன உதவி செஞ்சாலும் அவர்களுக்கு அது மிக உயர்வானதாகவும் அதிசயமானதாகவும் தோன்றும். இதுவே எல்லாம் வச்சிருக்கவன், காசு பணம் வச்சிருக்கவனுக்கு எதை நான் பெருசாக கொடுத்தாலுமே கூட அவன் அதையும் அலட்சியமாகத்தான் நினைப்பான், அருமையும் புரியாது. அதனால தான் எப்போதுமே ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நான் எதை கொடுத்தாலும் அதை திருப்தியாக ஏற்றுக்கொள்ள பழகுன்னு சொல்கிறேன். பொறுமையை விட மேலான பொக்கிஷம் இந்த பூமியில் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயம் நடக்குதோ கெட்ட விஷயம் நடக்குதோ எது எப்படி இருந்தாலும் அதை அவ்வப்போது அந்த சூழ்நிலையில் அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. கெட்ட விஷயம் நடக்குது, கஷ்டமான விஷயம் நடக்குதுன்னா இதை தாண்டி இதை கடந்து வந்து நம்ம நல்ல விஷயத்தை பார்ப்போம். நல்லது நிச்சயமாக நடக்கும்னு நம்பணும். அதே போல் நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது நான் அதிர்ஷ்டசாலி, இனி எல்லாமே எனக்கு நல்லதாக தான் நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ள ஆழமாக பதிய வைக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ இப்போ நல்லது நடக்குதுன்னா பயமாக இருக்கே, அடுத்து இன்னொன்று ஒரு கஷ்டமான விஷயம், கெட்ட விஷயம் நடந்துருமேன்னு நடந்த நல்லதுக்காக சந்தோஷப்படாமல் கெட்டது நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த கருப்பசாமி உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை, உனக்கு உதவி செய்வேன், உறுதுணையாக இருப்பேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குது தானே? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நல்லதோ கெட்டதோ உன் வாழ்க்கையில் நடக்கிற எதையும் யாரிடமும் வெளியே சொல்லாத. எப்போதும் எல்லார்கிட்டையும் மென்மையாக பக்குவமாக பேசினா உனக்கு விரோதின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ரகசிய சூட்சுமத்தை புரிஞ்சுக்கோ. எப்போ உன் மனசில் உள்கதையெல்லாம் நீ பட்டு பட்டுன்னு வெளியே பேசுறியோ அப்போது உனக்கு எதிரிகள் உருவாகுவார்கள். அதையே உன் மனசில் பட்டது எல்லாத்தையும் வெளியே காமிச்சிக்காம எல்லாருக்கிட்டையும் பொறுமையாக பக்குவமாக நிதானமாக நல்ல வார்த்தைகளை மென்மையாக பேசும்போது உனக்கு எதிரின்னு ஒருத்தங்கூட இருக்க மாட்டான். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்த்து என் வாழ்க்கை இனிமே இப்படி தான் இருக்குமோன்னு நினச்சி மனசு தளர்ந்து போகாத. இந்த எண்ணமே உன்னை தாழ்த்தி கீழே தள்ளி விட்டுடும். அதனால் என்ன நடந்தாலும் தைரியமாக இரு. ஒரு கெட்ட விஷயம் நடந்தா என்ன, அடுத்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு பொறுமையாக காத்துக்கிட்டு சீக்கிரமே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீ நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உதாரணமாக தான் இந்த அதிர்ஷ்டக்கல்லை அனுப்பி வச்சிருக்கேன். யாருமே உனக்கு ஆறுதல் செய்ய ஆள் இல்லாமல், ஆறுதல் சொல்லவும் முடியாமல், உனக்கு உதவி செய்யவும் ஒருத்தரும் இல்லாமல் தனியாகவே ரொம்ப நேரம் அழுதுட்டு கண்களை தொடச்சிக்கிட்டு தைரியமாக மாறிக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சிடலான்னு நம்பிக்கையோடு எழுந்து நிற்கிற உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உனக்கு துணையாக நான் இருக்கேன். நீ எனக்காக வேண்டுதல் இருக்கணும், விரதம் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். நீ கவலைப்படவே வேணாம். உன் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிச்சயமாக இந்த கருப்பசாமி நிறைவேற்றுறேன். எப்போவுமே எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லு, அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அடுத்தவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அடுத்தவனை மட்டம் தட்டி நீ ஆணவத்தோடு உன்னை நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை என்று சொல்லவே. உனக்கு எல்லாம் தெரியுங்கிறது உயர்வான எண்ணம். ஆனால் அடுத்தவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டம் தட்டி பேசுவது தாழ்வான கொடூர எண்ணம். அந்த எண்ணம் உனக்குள்ள வரவேணா. இப்போது உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக தான் இந்த அதிர்ஷ்டக்கல்லை உன்னை தொட சொன்னேன். நானும் உன் வீடு தேடி வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே உனக்கு வெற்றி கிடும். இத்தனை நாளாக நீ இழந்த எல்லாமே இப்போது உன் காலடி தேடி வந்து சேரும். அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உன் நம்பிக்கை இழக்காமல் இருந்தாலே போதும். உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்ற நான் இருக்கும்போது
நீ கண்ணீர் விடுறதை விட்டுட்டு என் மேலே முழு நம்பிக்கை வை. உன் வழி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக இந்த கருப்பசாமி நான் மாற்றி தரேன் என் தங்கமே. நீ இருக்கிற இடமெல்லாம் நானும் இருப்பேன்னு என்னை நம்பு. உன் நினைவுகளிலும் உன் உற்சாகத்திலும் உன்னுடைய கவலைகளிலும் எல்லாவற்றிலுமே இந்த கருப்பசாமியின் அருளும் சேர்ந்தே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி இந்த நிகழ்கால வாழ்க்கையை நிஜமான அற்புதங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையாக நான் மாற்றி தர்றேன். உன் வாழ்க்கையில் இப்போது சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் அது நீண்ட நாட்கள் நீடிக்காது. கூடிய சீக்கிரம் உனக்கு தடையாக இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தகர்த்து நீ நினைக்கிறதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறேன். எல்லா பிரச்சனையும் உன்னை கடந்து போகிறதுக்கான காலம் வந்துருச்சு. இனி எந்த துயரமும் நீண்ட நாட்கள் உன் வாழ்வில் நிலைக்காது என் செல்லமே. உன் கண்களில் கண்ணீரை பார்க்கணும் நான் விரும்பலை. நீ சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இந்த உலகத்தில் யாருமே உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் இந்த கருப்பசாமி நான் உன்னை புரிந்தவனாகத்தான் இருக்கேன். என் அருள் எப்போதும் என்றென்றும் எல்லா சமயத்திலும் உனக்கு துணையாக இருக்கும். வாழ்க்கையில் என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே வாழாம எடுத்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு துணிந்து தைரியமாக நில்லு. மறைவாகவும் யாருக்கும் தெரியாமலும் நீ வலது கையில் கொடுக்கறது உன் இடது கைக்கே தெரியாமலும் நீ தான தர்மம் செய்யும் போது அதுதான் உண்மையான தான தர்மமாக உனக்கான நன்மைகளை செய்யும் தர்மமாக இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க பாராட்டணும், அடுத்தவங்க உன்னை பெருமையாக நினைக்கணுங்கிறதுக்காக ஒருபோதும் தான தர்மம் செய்யக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய முகமூடி கலண்டு விழுகிற வரைக்கும் எல்லாரும் உன்னை நல்லவன் தான் சொல்லுவாங்க. இது உனக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் தனக்குன்னு இன்னொரு முகமூடியை வச்சுக்கிட்டு வெளியில் நல்ல முகத்தோடு காட்டிக்கிட்டு வாழ்ந்தாலும் உள்ள எல்லாருக்குள்ளேயும் இன்னொரு முகம் இருக்குது. அது கொடுமையாக இருக்குது, கொடூரமாக இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். அந்த முகத்தை காட்ட வேணாம். இந்த நல்ல முகம்தான் உன்னுடைய உண்மையான முகமாக உன் வாழ்க்கையில் எப்போதுமே நீ செய்யக்கூடிய செயல்களை காட்டும் முகமாக இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் இந்த கருப்பசாமியை நம்பு. உன்னை தவிப்புக்கு உள்ளாக்கி கஷ்டப்படுத்திய எல்லா விஷயங்களையும் சரி செய்ய நான் வந்துட்ட பிறகு இனி எதற்காகவும் நீ கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில் பல வகையான சிக்கல்கள் ஏற்படலாம். நிதி நிலைமை மோசமடைந்து நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ சந்திச்சாலும் இந்த கருப்பசாமி அத்தனையும் சரி செய்வேன்னு உனக்கு தைரியம் அளிக்கவும் அத்தனையும் சரி செய்வதற்காகவும் தான் இந்த அதிர்ஷ்டக்கல்ல உன்னை தொட சொன்னேன் செல்லமே. யார் மனசும் புண்பற்றக்கூடாது, யாரும் கவலைப்படக்கூடாதுன்னு நீ எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து யோசிச்சு செஞ்சாலும் எல்லாரும் உன்னை தேடி வந்து உன் மனசை புண்படுத்துகிறாங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ தான் எல்லாருக்கிட்டையும் உண்மையாக அன்பாக பாசமாக நடந்துக்கிற. ஆனால் கடைசியில் எல்லாரும் உனக்கு சங்கடத்தையே கொடுக்குறாங்க. யார் உனக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். யாரை பார்த்தாலும் சிரிக்க முடியும், எல்லார்கிட்டையும் அன்பு காட்ட முடியும். ஆனால் உரிமை உள்ளவர்கள் மீது மட்டும்தானே கோபத்தை காட்ட முடியும். அப்படி ஓ மேலே உரிமையோட கோபப்படும் மனிதர்களை உனக்கான உண்மையான அக்கறையுள்ளவர்கள்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி ஓ மேலே அன்பா பாசமாக அக்கறையோடு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடந்துக்கோ என் செல்லமே. இந்த உலகத்தில் பணம் தான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் முக்கிய பிரதானமான பங்கு வகிக்குது. ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு குண்டூசியை வச்சு சின்ன குண்டூசியை வச்சு பெரிய பள்ளம் தோன்றுவதற்கு சமம் போல பெரும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் பணத்தை செலவழிக்கிறது அதே குண்டூசியால் பலனை உடைப்பது போல சுலபமாக இருக்குது. இப்போ புரியுதா வாழ்க்கைனா என்னன்னு? செலவழிப்பது ரொம்ப சுலபம், அழிப்பது ரொம்ப சுலபம். ஆனால் ஆக்குவது ரொம்ப கஷ்டம், பணத்தை சம்பாதிப்பதும் ரொம்ப கஷ்டம். அதனால தான் வாழ்க்கைக்கு அவசியமான செல்வத்தை சேர்த்து வைக்கும்போது பொறுப்பாக நிதானமாக கவனமாக சிக்கனமாக இருன்னு சொல்கிறேன். தவறான செயல்களை செய்யும்போது ஒரு காலத்தில் அது வெற்றி பெறுவதைப் போல தோன்றினாலும் அது நீண்ட நாட்கள் உனக்கு நிலைக்காது. எப்போதும் நல்லதையே செய், நேர்மையாக நடந்துக்கோ. இந்த கருப்பசாமியின் அருள் உன் வாழ்க்கையில் ஒளி தரும். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது இனி உன் கண்களில் கண்ணீர் வரவே கூடாது. மனசில் அமைதியோட
நிம்மதியா சந்தோஷமாக நீ வாழ தயாராகு. இப்போது உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தாலும் என் திருவடியை சரணடைந்த உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். உன் இதயத்தில் விற்றிருக்கும் நான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் அடித்து நொறுக்குவேன். உன் வாழ்க்கையில என் ஒளி பரவப்போகுது. இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்கலேனாலும் மனிதர்கள் உன்னை புரிஞ்சுக்கலேனாலும் கவலைப்படாத. என் கருணையும் அருளும் உன்னை சூழ்ந்து நின்று உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு புரிய வைக்கும்.